வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறும் என அறிவிப்பு. ஜெயலலிதா ஆட்சி அமைய ஓரணியில் திரள்கிறோம் என பேட்டி. ஓரணியில திரண்டு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு, மக்களாட்சி வருவதற்கு, நல்லாட்சி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. ஒரு பொது நோக்கத்தோடு சென்னை நுங்கம்பாக்கத்தில் தனியார் விடுதியில் பியூஷ் கோயலுடன் டிடிவி தினகரன் சந்திப்பு. பூங்கொத்து கொடுத்து தமது ஆதரவை உறுதி செய்தார். எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை மறந்துவிட்டு அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக மீண்டும் முழு மனதோடு வந்துள்ளோம். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா மூலம் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்த உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இணைந்துள்ளதாக டிடிவி தினகரன் பேட்டி. எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் முக்கியம் என்கிற ஒரே எண்ணத்தோடு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் முழு மனதோடு என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இது பங்காளி சண்டைதான் என அதிமுகவுடனான மோதல் குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை எனவும் கருத்து. கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள் உள்ள சண்டையை நாங்கள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவிலே நான் சொன்னேன். என்டிஏ கூட்டணியின் வேட்பாளர் யார் என உங்களுக்கு தெரியும். இபிஎஸ் பெயரை குறிப்பிடாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்தது குறித்து பேசிய டிடிவி தினகரன். என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு யார் என்பது உங்களுக்கு தெரியும். எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரிந்து நீங்கள் எங்கள்கிட்ட கேட்பது திமுக ஊழலாட்சியை என்டிஏ கூட்டணி ஒரு குடும்பமாக இணைந்து அகற்றுவோம் என பியூஷ் கோயல் திட்டவட்டார். தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படும் திமுக ஆட்சியை அகற்ற ஓர் அணியில் இணைந்துள்ளதாகவும் பேட்டி. We will make sure that all the corruption of Thiru Stalin, of Thiru Udaynidhi, of his brother-in-law Thiru Sabrishan, all of these corruption of DMK will be exposed before the people of Tamil Nadu. தமிழின் பெருமையை காப்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி முனைப்புடன் செயல்படும் என பியூஷ் கோயல் உறுதி. தமிழ்நாட்டில் மீண்டும் ஜெயலலிதாவின் நல்லாட்சியை கொண்டு வருவோம் எனவும் பேட்டி. Good opportunities and a bright future for the youth of Tamil Nadu, and will ensure that Tamil pride, Tamil language, Tamil culture will go all over the world and hold India and every Tamil with pride. Will make sure வாரிசு அரசியலுக்கு எதிராக தேஜா கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு.
மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து தமிழகத்தை மீட்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. கூட்டணி பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை. பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்திற்கும் அழைக்கவில்லை. அதிமுக பாஜக கூட்டணியில் இணைகின்றீர்களா என்ற கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பதில். அதனால இன்னும் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்யவில்லை. முடிவு செய்யலைன்னா முடிவு பண்ணிட்டு மாநாட்டில் சொன்னீங்களேன்னு சொல்லாதீங்க. அது எங்கள் மாவட்ட செயலாளரோட கலந்து ஆலோசனை முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபைனல் டிசிஷன் ஒன்று இருக்குல்ல, அறிவிப்புன்னு, அது ஒன்று வெயிட்டிங். நான் நிச்சயம் உங்களை அழைச்சி தான் எல்லார் முன்னாடியும் நான் அறிவிப்பேன். ஒரே நாளில் இரண்டாவது முறையாக ஒரு சவரன் தங்கம் 4120 அதிகரித்து 1,15,320க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் விலை 515 ரூபாய் உயர்ந்து 14,415 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 345க்கு விற்பனை. கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்ந்து 3,45,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். தேர்தல் நெருங்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் முடிவெடுக்க தாமதமாகிறது. ஓபிஎஸ்ஐ விட்டு விலகியது குறித்து திமுகவில் இணைந்த வைத்திலிங்கம் விளக்கம். விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது. முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும். அது காலதாமதமானது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகம். இபிஎஸ் தலைமையில் அதிமுகவின் செயல்பாடு சிறந்ததாக இல்லை என வைத்திலிங்கம் விமர்சனம். அதிமுக சுதந்திரமாக செயல்படவில்லை, சர்வாதிகாரமாக செயல்படுகிறது எனவும் சாடல். சுதந்திரமாக செயல்படலை, சர்வாதிகாரமாக செயல்படுகிறது. நிறைய பேர் வருவாங்க. 26ஆம் தேதி இணைப்பு விழா இருக்கிறது முதலமைச்சர் தஞ்சை. அதிமுகவா சுதந்திரமாக செயல்படலை. ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற தலைவர்கள் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றம். முதுபெரும் அரசியல் தலைவர் சிவராஜ் பாட்டீல், சட்டமன்ற பேரவை உறுப்பினர் பொன்னுசாமி, ஈரோடு தமிழன்பன் உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல். மறைந்த இப்பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிரதமர் மோடி நாளை மறுநாள் பங்கேற்கும் கூட்டத்திற்காக மதுராந்தகம் அருகே மைதானத்தை தயார் செய்யும் பணிகள் மும்முரம். 3 ஹெலிகாப்டர் இறங்குதளங்கள் அமைக்கும் பணிகளும் தீவிரம். பிரதமர் மோடி வரவுள்ளதை அடுத்து வருகிற 23ஆம் தேதி சென்னை விமான நிலைய வட்டாரத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை. சென்னை மாநகரிலும் தடை அமலில் உள்ளதாக காவல்துறை அறிவிப்பு. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற அணிவகுப்பு ஒத்திகை. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் வீறுநடை போட்ட முப்படை வீரர்கள், கலை நிகழ்ச்சியை நிகழ்த்தி அசத்திய மாணவர்கள்.
எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த 7 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. 2 நாட்டு படகுகளோடு கைது செய்யப்பட்ட மீனவர்களை காரைநகர் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்று விசாரணை. சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெறும் 49வது புத்தக காட்சி இன்றுடன் நிறைவு. 1000 அரங்குகளில் 10% தள்ளுபடியோடு நூல்களை வாங்க குவியும் வாசகர்கள் கூட்டம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பந்திப்போராவில் பெண் குழந்தைகள் ஆபத்தான காலங்களில் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்த இராணுவத்தினர். ஏராளமானோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று அசத்தர். இந்திய பெருங்கடலில் உள்ள சாக்கோஸ் தீவுகளை மொரீஷியஸிடம் ஒப்படைக்கும் முடிவு முட்டாள்தனம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு. சாக்கோஸ் மீதான இறையாண்மை பற்றி இனி எந்த விவாதத்திற்கும் இடமில்லை என ட்ரம்ப் கண்டித்துள்ளது மொரீஷியஸ் அரசு. முதன் முறையாக ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் களமிறங்கும் ஆடி நிறுவனம் 544 ஹார்ஸ் பவர் ரேஸ் காரை ஜெர்மனியில் அறிமுகப்படுத்திய CEO மற்றும் நிர்வாகிகள்.